அப்போ அந்த ஜீவனை விட நாம் கர்த்தரை நேசிக்கும்போது இந்த அழிந்து போகிற செல்வத்தை காட்டிலும் மேலான செல்வம் கர்த்தருடைய ஆசீர்வாதம். அதுல வேதனை இருக்காது. அதான் ஆசீர்வாதம், அதான் ஐஸ்வர்யம், ஜன மகிமை எல்லாம் உண்டாகும். மோசே பக்தன் சொல்கிறார், ஆண்டவரே இந்த ஜனத்தை நீங்க அழிப்பீர் என்று சொன்னா ஜீவ பதத்தை என் பேரை திருக்கி போடு என்று சொல்லி ஆண்டவருக்கு முன்னால போய் நிற்கிறார். இந்த ஜனங்கள்லாம் கீழ்படிய மாட்டான்ப்பா, பொல்லாத மக்கள், இவனை வணங்கா கழுத்துள்ள மக்கள், இவன் எவ்வளவுதான் நன்மை செய்தாலும் முருங்க கொடுத்துட்டு அப்படியே புலம்பிட்டே தான் அலைவா துதிக்க மாட்டான்னு சொல்லி துதிக்கைக்கு தான் கொண்டு வந்தார். அடிமத்தனத்துல இருந்து ஆண்டவர் பார்வோன் ராஜாக்கள் இருந்து செங்கடெல்லாம் பிளந்து கூட்டு வராரு. வனாந்தரத்துல கூட நல்ல சாப்பாடு கொடுத்து அப்பத்தை கொடுத்து மேகஸ்தம்பம் அக்னிஸ்தம்பம்லாம் வச்சு பாதுகாத்து வராரு. ஆனாலும் துதிக்க மாட்டேன். எப்ப பார்த்தாலும் எனக்கு அது இருக்கா இது இருக்கா, அந்த நாட்டுல அடிமையா இருக்க கூட நாங்க அதை சாப்பிட்டோம் இதை சாப்பிட்டோம் இப்படியே பின்னாடி தெரிஞ்சு பேக் சைடாக இருக்கான். அதனால ஆண்ட சொன்னா இவன் திருந்தே மாட்டானோ, இவனை அடி டிஸ்டர்ப் பண்ணிதான் அப்படின்றாரு. அப்ப மோசே குறுக்க நின்றுட்டு எப்படி ஜெபிக்கிறான், ஆண்டவரே இந்த ஜனங்களை நீர் அழிப்பேன்னு சொன்னா ஜீவபுரத்துல இருந்து என் பேரை கிறுக்கி போடுங்க அப்படின்னு சொல்லி ஃபைட் பண்றான் ஆண்டர்கிட்ட. ஆண்டு சொன்னாரு, நீ விலகுப்பா, நான் அவன் அழிக்க போறேன்னு. இவனை விலக சொல்லணுமா? இவன் அவ்வளவு பெரியாளா? ஒரு ஊழியக்காரன், தேவனால் அழைக்கப்பட்டவன். அவன் குறுக்க நிற்கும் போது ஆண்டு சொல்ற நீ விலகுப்பா. அவனை விலகு சொல்லி அவன் விலகினதுக்கு அப்புறம் தான் இவரால் அங்க போய் ஆப்ரேட் பண்ண முடியுமா? அவ்வளவு பெரியாளா மோசே? இல்ல. ஆனா ஆண்டவர் ஏன் அவனை அந்த அளவுக்கு கனப்படுத்த வேண்டாம்? மோசே தன்னுடைய வீட்டுல எங்கும் உண்மையிலும் சொல்லிப்பட்டு எங்கும் உண்மையிலும் நடக்கிறான். உண்மையுள்ள ஊழியக்காரன் ஜெபிச்சுட்டானா அந்த ஜெபத்தை தாண்டி ஆண்டவரால பேச முடியும். இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிற ஜெபங்கள்லாம் நிறைய நடக்க மாட்டேங்குது. ஏன் நடக்க மாட்டேங்குதுன்னா நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஜீவிதத்துல எங்கேயோ ஒரு பக்கத்துல உண்மை இல்லைங்கிறதுனாலதான் நம்ம ஜெபங்கள் கேட்கப்பட மாட்டேங்குது. அவன் அப்படி உண்மையோட காணப்படுகிறான். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அப்படின்னு சொல்லி அத்தாரிட்டி எடுக்கிறான். இன்னைக்கு சில ஊழியக்காரங்க ஜெபிக்கிறாங்க இயேசுவின் நாமத்தால, அப்படியே ஜெபிக்கும் போது உடனே நடக்குது பாருங்க. ஏன்னா அவங்க வாழ்க்கையில் தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு பசுத்தம், ஒரு உண்மை, அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும்போது உடனே அந்த காரியங்கள்ல ஆண்டவர் தலையிடவே முடியாது. அவர் அழிப்பு சொன்னா கூட அழிக்க முடியாது. அந்த அளவுக்கு ஆண்டவர் முன்பாக ஸ்ட்ராங்கா நின்று ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு அந்த அவனுடைய ஜபத்துக்கு அவ்வளவு வேல்யூ. அப்ப ஜபத்தை விட ஜபிக்கிற ஆட்கள் தான் முக்கியம். கரங்களை உயர்த்தி நம்ம ஜபிக்கிறோம். எப்படிப்பட்ட கரத்தை உயர்த்துறோம்? மோசே பசுத்த கரத்தை உயர்த்தினான். அவன் கையை உயர்த்தி ஜோமிட்டு இருக்கும் போது யோசுவா அங்க வெற்றி பண்றான் யுத்தத்துல. அந்த கை கீழே வரும்போது யோசுவா தோக்குறான். அப்ப பரிசுத்தவனுடைய ஜெபம் மிகுந்த பலனுடைய. உங்களுடைய இறுதியும் அக்கிரம் சிந்தை கொண்டு இருப்பாங்க என்று சொன்னா உங்க ஜெபம் கேட்கப்படாதுன்னு சொல்றாரு. அப்ப நம்முடைய ஜெபத்துக்கு முன்னாடி ஜெபிக்கிற ஆள் யார்? ஒருவன் பாதி ராத்திரில தன்னுடைய ஸ்நேகித வீட்டுல நான் அந்த மாதிரி எங்க வீட்டுக்கு ஒரு ஃப்ரெண்ட் வந்திருக்காப்பா, அவனுக்கு சாப்பாடு கொடுத்து கொண்டுமே இல்லைன்னு கதவை தட்டி 2 ரொட்டி கொடுன்னு கேட்கறான்னு. அந்த சத்தத்தை உள்ள இருந்து கேட்கிற ஃப்ரெண்டு இங்க கூப்பிடுற ஆள் யாரு? என் ஃப்ரெண்ட் ஆச்சே, டெய்லி பாக்குறவனாச்சே, அவனுக்கு ஒரு ஹெல்ப். அவனோட ஃப்ரெண்ட் எவனோ வந்திருக்கான், இவன் எந்திரிச்சு அந்த பாதி ராத்திரில கூட அவனுக்கு தேவைகளை சந்திப்பான்னு போடுது. அப்போ நம்ம ஜெபிக்கும் போது உள்ள இருக்கிற ஆளுக்கும் நமக்கு ரிலேஷன்ஷிப்பே நல்லா இல்லைன்னா நம்ம ஜெபிக்கும் போது கிடைக்குமா? புதுசா ஒரு வீட்டுல போய் நம்ம கதை தட்டிட்டு ரொட்டி கேட்போமா? அப்ப ஏற்கனவே நல்ல ஃப்ரெண்ட் இருந்தாதான் எந்த டைம்லயும் தட்டி நம்ம உதவி கேட்கணும். அந்த உதவிய முடியாத சூழ்நிலை, நான் தூங்கிட்டேனே முடியாத இருந்தாலும் எந்திரிச்சு அவன் என் ஸ்நேகிதனாயிட்டே கொடுப்பான். அப்போ அந்த ஜெபம் இருந்த நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டரோடு கூட அப்படிப்பட்ட ஒரு உறவு, நல்ல ஒரு கம்யூனிகேஷன், ஆண்டரோடு நல்ல பேசி உறவாடி இருக்கிற ஒரு வாழ்க்கை உண்மையுள்ள காரியம். இந்த நாட்கள் ஒவ்வொரு நாளும் நாங்க இப்போ எந்த காரியத்துல நம்ம குறைபட்டிருக்கோம் சொல்லி ஆராய்ந்து நம்முடைய எல்லாவற்றையும் சரி செய்ய மறுபடியும் ஆதியில உள்ள அதே கிருபைகளை அந்த மறுபடியும் கொடுப்பார். உடனே ஜெபிச்சா உடனே நடக்குங்க. நான் கண்ணீரோட ஒரு சொல்லிட்டு கண்ணீர் அடிச்சா கூட அந்த ஜெபத்துக்கு பதில் உண்ட. இப்ப நம்ம பார்க்க முடியல. அப்ப என்ன காரணம்? எங்கேயோ ஒரு இடத்துல மீட்டிங் வந்திருக்கிறா, எங்கேயோ ஒருத்தர் நம்முடைய குறைகள் இருக்கிறா, அதை நம்ம செக் பண்ணி அதோட சமூகத்தை அறிக்கை செய்து நம்மளோட வாழ்க்கையில மாற்றங்களை காணும் போது கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கப்புறம் என்ன நடக்கலாம்? அதனால சாத்தான ஓட துரத்துவேன், அவன் சேனைகளை அடியோட அகற்றுவேன். போராடு, தைரியமாய் போராடு, தைரியமாய் போராடு, வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம், வெற்றி நிச்சயம்,
விடுதலை சத்தியம். ஜீவனை விட கர்த்தரை நேசிக்கிறேன், இந்த செல்வத்தை விட கர்த்தரை நேசிக்கிறேன். அதனால் சாத்தான ஓட ஓட துரத்துவேன், அவன் சேனைகளை அடியோட அகற்றுவேன். அதனால் சாத்தான ஓட ஓட துரத்துவேன், அவன் சேனைகளை அடியோட அகற்றுவேன். போராடுவேன், தைரியமாய் போராடுவேன், போராடுவேன், தைரியமாய் போராடுவேன். வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம எல்லாரும் எழுதி. Thank you, Jesus. Hallelujah. எனக்காக யாவையும் செய்தவரே, செய்து முடித்தவரே, எனக்காக யாவையும் செய்தவரே, செய்து முடித்தவரே. என் பாரங்கள், என் சுமைகள், என் பாரங்கள், என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன், உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. நீ ஆராதிக்க வந்திருக்காங்க, ஒரு மனிதனை பார்க்கல, உண்மை பார்க்க வந்திருக்கிற மாட்டாங்க. இந்த வசனம் சொல்கிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். சொன்ன ஒரு மனிதன் இல்ல, தேவாதி தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல். சுமை சுமந்து சோர்ந்து போனவர்களே, என் அண்டே வாருங்கள், நான் உங்களுக்கு ஆறுதலை கொடுப்பேன், அடைக்கலம் கொடுப்பேன், சந்தோஷத்தை கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன். நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற பாரங்கள், நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற தேவைகள், நம்ம விட முடியாது இருக்கிற காரியங்கள், நம்முடைய சமூகத்தின் நாளே ஆண்டவரே என்னால் முடியலப்பா, நான் நம்முடைய சமூகத்தை இறக்கி வைக்கிறேன். நான் அந்த பாரத்தோடய மறுபடியும் செல்ல நான் வரல, இந்த சமூகத்தை இறக்கி வைக்கிறேன். இந்த துக்கங்கள், இந்த வியாதியின் கொடூரங்கள், இப்படிப்பட்ட பலவீனங்கள், இப்படிப்பட்ட எல்லா விதமான நெருக்கங்களை என்னால் சுமக்க முடியலப்பா, இந்த சமூகத்துல அப்பா நான் ஊற்றுகிறான். அண்ணால தாங்க முடியல, அவனுக்கு குழந்தை இல்லை, அவன் நிந்தையும் அவமானத்தை அடைஞ்சான். கர்த்தருடைய சமூகத்துல ஒரு நாள் வந்தான், இப்படி இருதயத்தை ஊற்றி விட்டான். ஒரு கம்பாரில் உள்ள தண்ணி எப்படி கரையில விழுந்தா மறுபடியும் அள்ள முடியாதோ, அது போல என்னுடைய இருதயத்தில் உள்ள வேதனை சஞ்சலம் எல்லாவற்றையும் ஊற்றி விட்டான். பின்பு அவள் துக்கமுகமாய் செல்லவில்லை. அந்த வார்த்தையை, அந்த ஜெபத்தை கேட்டு அதே ஆண்டுல கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவர் கேட்டது ஒரே ஒரு குழந்தை, ஆண்டவர் 6 பிள்ளைகளுக்கு. கர்த்தர் அப்படிப்பட்ட நினைப்பதற்கு வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்ய வல்ல உள்ளவர். அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்துல வந்து பெருமையாய் போகவே முடியாது. உண்மையாய் கூப்பிடும் குரல்களை கேட்டு விடுதலை கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கார். ஆபத்து நாளத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருள் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். நல்ல ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவரே எனக்கு ஒரு சுகத்தை தாங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு விடுதலை தாங்க, ஆண்டவரே ஆண்டவரே அது விட முடியாத காரியங்கள் எனக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும். இந்த ஆராதனை வேலையிலே உங்களுடைய சமூகத்தில் நான் இறக்கி வைக்கிறேன். ஆண்டவரே அல்லேலூயா. என்னுடைய பானங்களை, சுமைகளை, என்னுடைய எல்லா காரியங்களும் உங்களுடைய சமூகத்தை இறக்கி வைக்கிறேன். அல்லேலூயா. பின்பு அவள் துக்கமுகமா இல்லை, புசித்து குடித்து சந்தோஷத்தோடு காத்திருந்தார். கர்த்தர் அவர் கொம்பை உயர பண்ணினார். சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி ஒளிய செய்கிற தேவனா இருக்கிறார்.
ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் அவனை துரத்தும் என்று போட்டிருக்கு. அல்லேலூயா. கர்த்தர் அப்படியாக நம்மளுக்கு எல்லாவற்றையும் அனுகூலமாக்கி கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. சகலத்தையும் நன்மைக்கு எதுவாக செய்ய தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே உடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறாங்க. அப்பா உன் பாதம் சரணடைந்தே அன்பின் தகப்பன் நீதாயா, செய்த பாவங்கள் கண்முன்னே வருந்துகிறேன் நான் கண்ணீரோடு, என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே நான் பனியை போல வெண்மையாவே, முற்றிலும் வெண்மையாவே. இசையா 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 இசையா, துணிகரமாய் நான் தவறு செய்தேன், துணிந்து பாவம் செய்தேன், துணிகரமாய் நான் தவறு செய்தேன், துணிந்து பாவம் செய்தேன். நோக்கி பார்க்க பலனில்லையே, உம்மை நோக்கி பார்க்க பலனில்லையே, தூக்கி நிறுத்தும் என் தெய்வமே, என்னை தூக்கி நிறுத்தும் என் தெய்வமே, என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே நான் பனியை போல வெண்மையாவே, முற்றிலும் வெண்மையாவே. இசையா 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 இசையா, நன்றி இசையா நன்றி. கர்த்தருடைய சமூகத்தில் இரக்கம் உண்டு. கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு பெரிய ஆறுதல் விடுதலை உண்டு. கர்த்தர் மெய்யாகவே ஒவ்வொரு உள்ளத்தில் இருக்கிற பாரங்களை அகற்றி ஒரு பெரிய சந்தோஷத்தை சமாதானத்தை தருகிறார். சங்கீதம் 103 சொல்லப்பட்டது போல, அல்லேலூயா, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அல்லேலூயா, முழுவதும் அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் உன் அக்கிரமெல்லாம் மன்னித்து உன் நோய்களை குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்கிறார். அல்லேலூயா. நன்மையினால் உன் வாழ்க்கையிலே திருப்தியாக வல்லவர். கிழக்கும் மேற்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் உன் பாவங்களை மன்னிக்கிறவர், மறக்கிறவர். அல்லேலூயா. திரத்தாம்பர சிவப்பாய் உன்னுடைய பாவங்கள் இருந்தாலும் பஞ்சை போல வெண்மையாக்கிறவர், பனியை போல தூய்மையாக்கிறவர் தேவனார் இருக்கிறார். நம்முடைய தேவன். அல்லேலூயா. அவர் நன்றி சொல்லுமா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, இசப்பா நன்றி என்று சொல்லுமா. நன்றி, உன்னை மண் என்று நினைவு கொடுக்கிறார். அல்லேலூயா. அந்த மண்ணுக்குள்ள கர்த்தருடைய மகிமை வைக்கும் போது நாம் வெளியேறப்பட்டவர்களாக மாறுகிறோம். கர்த்தருடைய மகிமை ஆவியானவர் எங்குள்ள விடுதலை உண்டு. அல்லேலூயா. எல்லா நுகங்களையும் முறிக்கிற, கட்டுகளை முறிக்கிற இந்த வல்லமையை ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்போமா. மலை போல உள்ள பிரச்சனைகள் பனி போல மாறுவதற்கு நமக்கு வெளிப்படக்கூடிய ஒரே ஒன்று கர்த்தருடைய மகிமை. கர்த்தருடைய மகிமை நமக்கு முன்பாக செல்லும் பொழுது செங்கடல் இரண்டாய் பிளக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பெரிய பெரிய அல்லேலூயா நம்மை பின்தொடர்கிற பார்வோன் சேனைகளுக்கு கூட மறைத்து கர்த்தர் வெளிப்படுகிறார். அந்த மகிமையின் தேவன். அல்லேலூயா. நன்றி என்று சொல்லும் உள்ளத்தினாலும் நன்றி ராஜா. தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மாம்சமனை யாவர் மேலும் ஊற்றுகிறவன், பொல்லாதவன் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லதை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பசுத்த ஆவியானவரை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா. என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு நிறைவாய் தருகிறேன் என்று சொல்கிறார். தூய ஆவியானவரே என்னை நிரப்புங்க என்று சொல்லுவோமா. அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே என்னை நிரப்புங்க ஆண்டவரே. உண்மையானவரே மேகஸ்தம்பமே, வெண்மையானவரே மேகஸ்தம்பமே, ஊற்று தண்ணீர் ஜீவநதி, ஊற்று தண்ணீர் ஜீவநதி, ஆனந்த தைலமே, எங்கள் ஆனந்த
வெளியில ஒரு சின்ன செடியை பார்த்தீங்கன்னா அந்த இலையில அப்படியே பொட்டுப்பட்டா நிறைய பனித்துளிகள் இருக்கும். ஒரு சின்ன இலையில கூட அவ்வளவு நெருக்கமான பனித்துளிகள். நம்முடைய வாழ்க்கையில கூட அவ்வளோ ஒரு சின்ன வாழ்க்கையா இருக்கலாம், ஆனால் அதுல கூட ஆசீர்வாத பனித்துளிகளை நிரப்புகிற தேவனா இருக்கிறார். பனி போல நம்மை பெய்து பெரும் மழையாக ஊற்றி ஆசீர்வதிக்கிறவர். இந்த நதி பாயிற இடமெல்லாம் ஆரோக்கியம், போகிற இடமெல்லாம் செழிப்பட்டு இருக்கிறார். வறண்டு போன வாழ்க்கை செழிக்க கர்த்தருடைய நதி, ஜீவ நதி பொங்கி வரும் பொழுது, நிறைவானது வரும்போது குறைவானது எல்லாம் ஒழிந்து போயிடும். ஆண்டவர் குலத்தின் ஆழத்திலிருந்து ஹல்லேலூயா, நன்றி ராஜா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆமென் ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. ஒரு நாளிலிருந்து கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, ஆராதிக்கிறோம். வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே. ஒருவரை பரிசுத்தர், ஒருவரை ஜீவனுள்ளவர். ஆராதனை உமக்கே, ஆமென் ஆமென். ஆராதனை உமக்கே, ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Hallelujah, hallelujah, hallelujah. தேவனுக்கே மகிமை. Hallelujah, hallelujah, hallelujah. நம்மளுக்கு நாளத்திலிருந்து அவரை நன்றி செலுத்தும் போது நன்மைகள் செய்வதாக காணப்படுகிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதிக்கும் போது ஆராதனை பிரியப்படுகிறது. ஒரு உலக மனுஷனே உயர்த்தி பேசும்போது அவன் நமக்கு நன்மை செய்ய துணிவான சொன்னான். ஜீவனுள்ள தேவன் நாம் ஆராதிக்கும் போது திடீர் மற்றும் வாசம் செய்கிறவராக இருக்கிறார். என் பிள்ளை என்னை திரிக்கிறானே, என் பிள்ளை என்னை மகிமைப்படுத்துறானே என்று சொல்லி அவர் இறங்கி வந்து திடீர் மற்றும் வாசம் செய்து பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக. ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஹல்லேலூயா என்று சொல்லும் போது, தேவனுக்கே மகிமை என்று சொல்லும் போது, ஹல்லேலூயா ஆர்ப்பரிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில எதிராக இருக்கிற எல்லா எரிகோ கோட்டைகள்லாம் உடஞ்சி நொறுகிறோம். ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தரை மகிமைப்படுத்துற இடத்துல அவர் இறங்கி வருகிறார். அவர் வர்ற இடத்துல தடைகள்லாம் உடைக்கப்படும், குறைகள்லாம் நீங்குது. ஹல்லேலூயா. ஆகவே நாம் அவரை துதிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம், அவரை ஆராதிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ஜனங்கள் எனக்கு துதிய சொல்லி வருவார்கள் என்று சொல்லியிருக்கிறார். நம்ம நடத்தி வந்திருக்கிறார். இதுவரை ஜீவனோடு காத்திருக்கிறார். நமக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எப்பொழுதும் நன்றி உள்ள பிள்ளைகளாக, அவருக்கு ஆராதனை செய்கிற பிள்ளைகளாக காணப்படும் போது கர்த்தர் மெய்யாகவே பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. இந்த உலகம் தரக்கூடாத பெரிய சமாதானத்தையும் சந்தோஷத்தை தந்து வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல ஹல்லேலூயா தொடர்ந்து நம்மளை ஆசீர்வதிக்கும்படியாக, ஆண்டவர் பொறுப்படுத்தும்படியாக மேகஸ்தம்பமா இந்த இடத்தை மூடி கொண்ட கிருபைக்காக நன்றி அப்பா. மாசே தந்தீங்களா அதுக்காக சோதனப்பா. ஒரு மகிமையின் மேலப்பா எங்களை மூடிய கிருபைக்காக நன்றி அப்பா. பலவீனமா இருக்கும்போது பலர்தான் இடக்கட்டீங்க அப்பா. சோர்வான இருக்கும்போது உங்க வார்த்தையை உங்களை திடப்படுத்துனீங்களே, அதுக்காக சோதனப்பா. சோதனப்பா எண்ணற்ற கிருபைகளால் நிரப்பி கொண்ட கிருபைக்காக நன்றி அப்பா. அன்னுதினம் உங்க கிருபை எங்கள் மகிமை வழி நடத்தி கொண்ட கிருபைக்காக நன்றி. உங்க கிருபை மட்டும் போதும் அப்பா. உன் மகிமை அப்பா
அப்பா அந்த இடத்தை நிரப்பின வழி நடத்தினீங்க, ஆசீர்வதிங்கப்பா. ஆராதனை அங்கீகரித்தீங்க, அதுக்காக சோதரப்பா. வர இன்னும் வார்த்தை அப்ப அந்த வார்த்தையானது எங்க உள்ளத்துல அப்போ வெறுமையா வேச நடத்த விழாதபடி நல்ல இடத்துல விழுந்து அப்பா பலன் தந்த 30, 60, 100 கனி தரத்தக்கதாக அந்த வார்த்தையை உள்ளத்தை கிரிய செய்யணும் அப்பா. அந்த வார்த்தை அப்பா எங்களை இன்னும் நாங்க இன்னும் உங்களை வளரத்தக்க கிருபை தாருங்கப்பா. மீதியான சம்பந்தப்பட்ட கருத்தை தெரிஞ்சு ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நமக்காகவும் 197வது சங்கீதத்தை நம்ம நினையாமலும் என் முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமாக எண்ணாமலும் போனார். என் நாவும் மேல் நாவோடு ஒட்டிக் கொள்வதாக. எனவே அப்போ பவுலும் சீலாவும் கடினமான சூழலில் சிறைச்சாலையில் கட்டப்பட்டிருக்கும் போதும் கரங்களை தட்டி பாடினார்கள். அவங்க பாடினால என்ன நடந்துச்சு? சிறைச்சாலை அதிர்ந்து அஸ்திவாரமே உடஞ்சி இவங்களுக்கும் விடுதலை, பக்கத்தில் இருக்கிற செயலுக்கும் விடுதலை. அப்போ பாடுகளுக்கு உபத்திரத்துக்கு மத்தியில் பயங்கரமான நெருக்கத்துக்கு மத்தியில் தான் கத்துறது. நம்ம சோர்ந்து போறோம். ஆபத்து காலத்துல நீ சோர்ந்து போனா ஒரு பலன் போகும். திடீர்னு டாக்டர் சொல்றாங்க உனக்கு ஒரு பெரிய வியாதி வருதுப்பா, உடஞ்சி போய் அந்த வியாதியின் கூர்மையோட நம்மளுடைய உள்ளத்துல காணப்படுற காரியங்கள் அப்படியே நம்மளை நிராயுத பணியாக்கும், பலனற்று போக போனோம். அந்த நேரத்துல தான் ஆண்டவரே எனக்கு இவ்வளவு வாக்குறுதிகள்லாம் கொடுத்துருக்கிறீங்க, இதை நிறைவேற்ற வல்லவர். சூழ்நிலை சாதகமா இல்லாம இருக்கும்போது கூட இப்படிப்பட்ட சிம்டம்ஸ் எல்லாம் வருதுன்னா நான் பயப்பட மாட்டேன், நான் கலங்க மாட்டேன், கர்த்தர் நிச்சயமாக செய்வார். இந்த அன்கம்ஃபர்டபுள் இந்த சிச்சுவேஷன் கூட நான் துதிப்பேன். அதான் ஆண்டு ரொம்ப பிடிச்சது. நல்லா இருக்கும்போது நம்ம துதிக்கிறது ஆட்டோமேட்டிக்கா வரும். திடீர்னு ஒரு பெரிய ஐஏஎஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டோம்னா நம்ம ரோட்டில் சும்மா போவோம், சந்தோஷமா துணி ஓடிட்டோம், நமக்கு தான் தெரியும் ஆண்டவர் எவ்வளவு பெரிய வெற்றி கொடுத்தாரு. அதுபோல இந்த சூழலை சாதகமா இல்லாம இருக்கும்போது கூட ஒரு தோல்வியை கொடுக்குறாரு. அந்த தோல்வியில கூட ஒரு நன்மை வச்சிருப்பாரு, அப்படி துதிக்க. இந்த வியாதியில கூட ஒரு காரியத்தை வச்சிருப்பாரு இல்லையா? ஆண்டவர் நீதிமான போன உபத்திரம் அநேகமா இருக்குன்னு சொல்லிக்கிறார். நீ நீதிமானா நடந்தேன்னா உனக்கு அநேகமா தான் இருக்கும். இன்னொன்னு சொல்றாரு, நீ நேசிக்கிற பிள்ளைகளை சிரிச்சுக்கிறார். நேசிக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் சிரிச்சுக்கிறார். அப்ப நம்ம எவ்வளவுக்குள்ள அதிகமா ஆண்டுக்குள்ள ரொம்ப டீப்பா போறோமோ அவ்வளவுக்குள்ள பாடு உபத்திரம் வந்து ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறார். நிறைய காரியங்கள் கற்றுக் கொடுக்குறாரு. குறிப்பா பாடுகள் உபத்திரவத்துல தான் பலன் உண்டு. 7 மடங்கு அக்னி சுழியில கூட ஒரு முடி கூட கருவாகும். முதல்ல நம்ம உடம்புல முதல்ல எரிகிறது என்ன? முடி. கிட்டத்துல போகும்போதே சுருன்றோம், பவுடரா போயிடும். அந்த முடி கூட கருகாம காக்கிறவர் இல்லையா? துன்பத்தின் நடுவில் அப்படியே கடந்து போனாலும், ஆணியில் தண்ணீரை கடந்தாலும் இல்லையா, அது உண்மையில் அணுகுவதில்லை, உண்மையில பொருள முடியாது இல்லையா? அக்னி சூழில போனாலும் வேகாது இருப்பார். சிங்க கபியை தூக்கி போட்டாலும் அங்க கூட சிங்க கபியில போட்ட ராஜா தான் பயந்துட்டு இருக்கணுமே தவிர ஆண்டரோட கூட லிங்க்ல இருக்க ஆளுக்கு பயமே இல்லை இல்லையா? அந்த இடத்துல கூட சிங்கங்க வாயை கட்டி போட்டு அவனுக்கு விரோதமா இருந்த எல்லாரையும் தீக்குள்ள போட, குடும்பத்தோட தீக்கு போட கத்து ரெடியா இருக்க இல்லையா? ஆமா, ஆண்டோடைய பிள்ளைகளா இருக்கும்போது நமக்கு அப்படிப்பட்ட நன்மைகள் தான் இல்லையா? அதனால நெருக்கத்துல தான் பெருக்கம், தோல்வியில தான் நிறைய பாடம். உபத்திரத்துல நான் உபத்திரப்பட்ட நல்லது உங்களுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டான்னு தாவி சொல்கிறான். கடைசியில் ஆண்டோடைய இதயத்துக்கு ஏற்றவனா மாறிடலாம் இல்லையா? ஆகவே நம்முடைய வாழ்க்கையில இந்த மாதிரி நெருக்க நேரத்திலையும் துதிக்க முடியாத நேரத்துல கூட ஊழியம் செய்ய முடியல ஆண்டவரே, நான்லாம் ஊழியத்துக்கு லாய்க்கா தகுதி இல்லை ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை கூட ஆண்டவரே இந்த திருவாண்டவரே நம்ம நான் துதிக்காம போனா, உங்க ஊழியத்தை செய்யாம போனா என் நாவு மேல் வாயோட ஒட்டிக்கொள்ளட்டும். நம்ம நினையாசிருப்பது எப்படி? அதிகாலையில் எந்திரிச்சு எல்லாரும் பரப்பிட்டு ஆயத்தமாய் வர்றதுன்னா ஆண்டவருக்காக அன்பு நிமித்தம் ஆண்டவரே என்று சொல்லி எனக்கு ஜீவனை கொடுத்தாரு. எனக்கு நைட்டு 3 மணிக்கு ஃபிளைட்னா 8 மணிக்கு கிளம்பி போவோம், மிட் நைட்ல கூட போவோம்ல. அதுபோல ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம வந்திருக்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்க்கிறேன். அவர் நம்முடைய அலைச்சல இருந்திருக்கிறார், நம்முடைய கண்ணீரை துருத்தில வச்சிருக்கிறார், நம்ம மேலே நினைவா இருக்கிறார். இந்த தாய் மறந்தாலும் தகப்பம் மறந்தாலும் அதை காட்டிலும் மேலானவர், நமக்காக ஜீவனை கொடுத்து அன்பு செலுத்தினவர், நம்மளை கைவிட மாட்டார், மறந்து போக மாட்டார். நம்மளை கொடுத்து ஒரு பெரிய திட்டம், நம்மளை கொடுத்து ஒரு நோக்கம் வச்சிருப்பார். இக்காலத்து பாடுகள் இனி ஒரு மகிமைக்கு உட்பாடுகள் அல்ல. சூழ்நிலையை பார்க்கும்போது இங்க என்ன நடக்குது, யார் நடக்குதுன்னு ஒண்ணுமே தெரியல. முதல் கொரோனாவுக்கு ஒரு வேக்சின் போட்டான், கண்டுபிடிச்சிருக்கான்னு. அடுத்தல உருமாறி வேற ஒரு கொரோனா வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் சின்ன பிள்ளைகள் கொரோனாங்க, பெரிய பிள்ளைகள் கொரோனாங்க, லைனா என்ன புதுசுதான் இருக்கு. அதுக்கெல்லாம் வேக்சின் கண்டுபிடிக்கலையா?
ஆனா அந்த முதல்ல வந்துட்டு போச்சு, அதுக்கு ஒண்ணு வச்சுக்கிட்டு அதை போட்டாதான் அவனுக்கு சரியாகும், அது போட்டாதான் உனக்கு ட்ரெயின்ல ஏற்ற முடியும், அதுக்கு கேட்டாதான் உனக்கு கம்பெனியில் வேலை கேட்க முடியும், அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? சரிப்பா நீ இந்த ஊசி பட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இதை போட்டாச்சுன்னா உனக்கு வரவே வராது கேரண்டி கொடுக்க முடியுமா? முடியாது. உனக்கு வரலாம், அப்ப எதுக்கு நீ போட சொல்ல? கேட்க முடியல, கேட்டா அது குற்றமாயிடும். அப்படிப்பட்ட இப்ப எந்த கொரோனா இப்ப 4 வகையில துணி அந்த இல்லை, எந்த வகையில இந்த ஊசிக்கு சேரும்? இந்த ஊசி கண்டுபிடிக்கும் போதே அதுக்கப்புறம் ஒரு 3 வகை கொரோனா வந்துச்சா? அப்ப இதுக்கு அதுக்கும் எப்படி நீ வரக்கு முன்னாடி கண்டுபிடிச்சியா? கேட்க முடியாது. இப்போ மக்கள் எல்லாரும் ட்ரெயின்ல போறாங்க, ஐயோ நானும் போன போட்டுதான் ஆகணும், எல்லாரும் வேலைக்கு போனா இதை போட்டுதான் ஆகணும், இவனுக்காண்டி அவனுக்காண்டி தான் போடுமே தவிர உண்மையான தெளிவான ஒரு பதிலோட யாராவது போட முடியுதா? இப்போ பைபிள்ல நமக்கு ஒரு வார்த்தை சொல்லி இருக்குது, 666 முத்திரை இல்லாம ஒரு பொருளை வாங்கவோ விற்கவோ பிசினஸ் பண்ணவோ முடியாது. அப்ப அதுக்கு முன்னால இது ஒரு ட்ரெயின் பாலர் தான் ஓடிட்டு. இப்ப நம்மள ட்ராக்ல விடுறாங்க, டைரக்டா ஒரு கோட் நம்பர் போட்டு ஸ்கேன் பண்ணதுனாக்கி நம்ம பைபிள்ல இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். உங்க உடம்புல உள்ள டெம்பரேச்சர் தான் பண்றோம். டெம்பரேச்சர் முன்னால தெர்மாமீட்டர் வச்சு எடுத்தான், நாக்கில் வச்சு வாயில வச்சு எடுத்தான், இப்ப கன் மாதிரி வச்சுட்டு இருக்கான், அப்புறம் ஸ்கேனிங் மிஷின் மாதிரி வச்சிருக்கான். அப்ப என்ன அர்த்தம்? இப்போ நடக்கல, ஆனா பின்னால வர ஒரு காரியத்துக்கு முன்னால ஆயத்த பணிகள். ஒரே நாடு, ஒரே அந்த நாட்டில் இருக்கவனோட கிளைமேட் வேற, அந்த நாட்டில் இருக்க உடம்பு வேற, இந்த நாட்டில் இருக்க உடம்புக்கு டெம்பரேச்சர் வேற. ஆனா அவனுக்கும் நமக்கும் ஒரே ட்ரீட், ஒரே மெடிசன், ஒரே கொள்கைகள். இதெல்லாம் ஏன் கொண்டு வராதுன்னா அந்த இதெல்லாம் பைபிள் எழுதப்பட்டிருக்குது. கடைசி நாட்கள்ல அந்த டாமினேட் ஸ்பிரிட் கண்ட்ரோலை கொண்டு வரதுக்கு எல்லாரையும் அடிமையாகும். இதை பண்ணாதான் உனக்கு சோறு கிடைக்கும்பா, இது வாங்கினாதான் உனக்கு அரிசி கிடைக்கும்பா. அந்த 166 முத்திரை இல்லாம நீ அதை இந்த உலகத்தை வாழ முடியாது அப்படிங்கிற பயங்கரமான ஒரு காலம் வருது. அந்த காலத்துக்கு முன்னாடி ஆண்டோடைய ரகசிய வருகை இருக்கும். அந்த ரகசிய வருகையில கர்த்தருடைய பிரியமானவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். டக்குன்னு ஒரு செகண்ட்ல இமைக்கும் பொழுதுல எடுத்துக்கொள்ளப்படும். அதுக்கப்புறம் மகா கொடுமையான ஆட்சி நடக்கும். அந்த ஆட்சி காலத்துல இருந்து ரத்த சாட்சிகளா மறித்து பரிசுத்தமானது ரொம்ப பெரிய காரியம். ரகசிய வருகையில போறது பெரிய பெஸ்ட். அதையும் தாண்டி அவன் தப்பிட்டான்னா அந்த பயங்கரமான கொடுங்கோல் ஆட்சியில நம்மளால முடியாது. பரிசுத்தமானா வாழ்ந்தா களத்து விட்டுறோமா கால விட்டோமா. அந்த நேரத்துல ரத்த சாட்சிகளாம் மறித்து பரிசுத்தவான்கள் வரணும்னா அது ஒரு ட்ராக். அதுக்கப்புறம் ஆண்டோடைய வருகை, வெளிப்படையான வருகை இருக்கும்போது மேகத்துல கோடான கோடி தூதர்களோட அல்லேலூயா இந்த 1000 கால அரசாட்சி ஆண்டவர் பண்றதுக்காக மகிமையில இறங்கி வருவார். அப்பொழுது அவரோடு கூட ஆட்சி பண்ண நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுக்குள்ள ஆயத்தப்படிகள் நடக்குது. தனக்கு கொஞ்ச காலமே இருக்குன்னு சொல்லிட்டு அவன் அவனுடைய வேலையை பண்ணிட்டே இருக்கான். பிசாசும் பயங்கர வேகமா பண்ணிட்டே இருக்கான். இன்னொரு பக்கத்துல ஆண்டோடைய பிள்ளைகளும் தேவனுடைய ஊழியத்தை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு முழு பலத்தோட அற்புத அடையாளங்களோட தேவனுடைய நாமத்தை பயன்படுத்தி சொல்லிட்டு இருக்காங்க. எங்க பார்த்தாலும் யுத்த செய்திகளும் யுத்த காரியங்களும் கொள்ளை நோய்களும் நம்ம பார்க்கும்போது கலங்க வேண்டாம். கர்த்தருடைய வருகை சமீபம் என்பதற்கு அடையாளம், முடிவு சமீபம் என்பது அடையாளம். ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாத சூழ்நிலை வரும்போது கர்த்தருடைய வருகை சமீபம் என்று அடையாளத்தை காட்டுது. ஆகவே நாட்களில் நம்ம அதிகமா ஆண்டு தேடுவோம், அதிகமா ஆண்டுக்குள்ள நம் வசனத்துக்கு நேரத்தை கொடுப்போம், ஆண்டு சம்பளத்தை கொடுப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார், தலைவினர்களை கொண்டு கூட பயன்படுத்துவார். ஆண்டவர் ஒரு உலகத்தை ஃபுல்லா கலக்குனது ஒரு கோடிக்கணக்கான மக்களுக்கு கிடையாது. சாதாரண மீன் பிடிக்கிற ஆட்கள், அல்லேலூயா மறுதளிக்கிற ஆட்கள், கல்வி அறிவு இல்லாத ஆட்களை தான் வச்சு நம்ம நாட்டுக்கு தோமா வந்தார். அவனா சந்தேக பிடிச்ச ஆளு. ஆண்டவரே நீ உயிர் தந்ததுக்கு அப்புறம் நான் கையை விட்டு பார்ப்பேன், அப்பதான் நான் நம்புவேன்னு சொன்னாரு. ஆனா ஆண்டவரை கண்டதுக்கப்புறம் அந்த மகிமை கண்டதுக்கப்புறம் ரத்த சாட்சியா வந்து நிற்கிறார் இல்லையா. அங்க நம்ம ஒரு சாதாரண ஆளு தான், அப்படிப்பட்ட சந்தேகம்லாம் உள்ள ஆளு தான். ஆனா ஆண்டோடைய அன்பு நம்ம தொடும்போது நம்மளையும் கூட ஆண்டவர் பயன்படுத்த முடியும். இவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக வேகமாக சென்று இருந்த சவுலை கூட ஆண்டவர் பவுலா மாற்றி பெரிய அப்போஸ்தலனா நிரூபிக்க முடியும்னா நம்மளையும் ஏன் பண்ண முடியாது? ஆகவே நம்ம ஆண்டோடைய சமூகத்துல ஆண்டோடைய உங்களுடைய சித்தம், உங்களுடைய வில் என் வாழ்க்கை நடக்கலாம். உங்களுடைய சமூகத்தை விட்டு இந்த உலகமும் மாம்சமும் என்னை பிரிச்சிடாதபடி விசேஷ ஞானத்தோட கண்கள் திறக்கப்பட்டவனா பிசாசு தந்திரங்களை அறிந்து நான் ஜெயம் எடுக்க எனக்கு பலன்தாங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டோட சமூகத்தை கேட்கும்போது கர்த்தர் மெய்யா போய் தருவாங்க. அல்லேலூயா. ஒரே ஒரு சம்பவத்தை நீங்க வீட்டுல போய் வாசிங்க. யோபு 29:30 நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அவன் சொல்றான், நான் இப்படிலாம் இருந்தேன், இப்படி பலனற்று போன அவர்கள் கையினால எனக்கு என்ன உதவி இருந்தது. 30:1 3 என் குறைச்சினாலும் பசியினாலும் வாடி வெகு நாளாய்
அதை நீங்க படிச்சு ஃபுல்லா பாத்தீங்கன்னா என்னை அறுபது தள்ளி எல்லாமே என்கிட்ட வேலை செஞ்சவங்க கூட அதை எழுதிப்பாரு 30. ஆனாலும் 9ஆம் வசனம், ஆனாலும் இப்பொழுது நான் அவர்களுக்கு பாட்டும் பழமொழியுமாய் ஆனேன். என்னை அருவருத்து எனக்கு தூரமாகி என் முகத்துக்கு முன்பாக துப்ப கூசாதிருக்கிறார்கள். நான் நாட்டின கட்டை அவர் அவிழ்த்து என்னை சிறுமைப்படுத்தினபடினால் அவர்கள் கடிவாளத்தை என் முகத்துக்கு முன்பாக உதறிவிட்டார்கள். என் வலது பாசத்தில் வாலிபர் எழும்பி என் கால்களை தவறு விழ பண்ணி எனக்கு நேராக ஆயுதப்படுகிறேன். நான் என் பாதையை கெடுத்து என் ஆபத்தை வர்த்திக்க பண்ணுகிறார்கள். அதற்கு அவர்கள் ஒத்தாசை பண்ணுகிறவர்கள் தேவையில்லை. படிச்சு பாத்தீங்கன்னா அந்த இப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு சூழ்நிலை யாரு பரிசுத்தவனாய் வாழ்ந்த யோபுடைய வாழ்க்கை. பரிசுத்தவனாய் வாழ்ந்த ஆண்டவரால் சாட்சி பெற்றான். இவனை போல ஒருத்தன் பூமியில கிடையாதுன்னு சொல்லி சாட்சி பெற்றாரு. ஆனா அவனுடைய வாழ்க்கையில எப்படி எல்லாரும் ஏசுறதுக்கும் பேசுறதுக்கும் அவமானப்படுத்துறதுக்கும் ஒரு வேடிக்கை பொருளா ஆனவன, அப்படிப்பட்டவனை இப்பொழுது ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறேன். ராக்காலங்களில் எலும்புகள் துளைப்பட்டு என் நரம்புகளுக்கு இளைப்பாறு இல்லாது இருக்கிறது இல்லையா? என் மேல் குடரமாய் இப்படிப்பட்ட காரியங்களை பண்ணீங்களே. ஆனாலும் கடைசி நீங்க பாத்தீங்கன்னா என் தோல் என் மேல் கருத்து போயிடுச்சு, என் எலும்புகள் உஷ்ணத்துக்கு காய்த்து போயிடுச்சு, என் சுரமண்டலம் புலம்பலாகவும் என் கிண்ணறங்கள் அழிவின் மூலமாகவும் ஆகிவிட்டது. என் கண்களுடைய உடன்படிக்கை பண்ணிருந்தான். அலையிலா அப்படிப்பட்ட காரியங்களை கற்று அப்படிப்பட்டவன ஆண்ட பிடிக்க ஏன் சொல்லுவாங்க, இப்படி புலம்பல் பாடலும் துக்கத்துக்கும் பலவிதமான அவமான நிந்தைக்கு வேறா நடத்தப்பட்ட அந்த யோபுடைய வாழ்க்கையில கடைசி என்ன எப்படி இருந்துச்சு? ரெட்டிப்பான ஆசீர்வாதம். இழந்து போன எல்லாத்தையும் தெரிந்து கொண்டான். அலையிலா மகிமையா அவங்க நீடித்த ஆயுளை கொடுத்து பிள்ளைகளுடைய சந்ததியெல்லாம் பார்த்து பூமியில இந்த உலகத்துல அவங்கள மாதிரி பியூட்டிஃபுல்லா சௌந்தரியமுள்ள பிள்ளைகளே கிடையாது. அவ்வளவு சௌந்தரியமுள்ள பிள்ளைகளை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதித்தார். யாருக்கு? யோபுக்கு. அவன் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? நல்ல சூப்பரா இருந்துச்சு. திடீர்னு பாத்தீங்கன்னா அவ்வளவு நெருக்கம், ஒரு சோதனை. அந்த சோதனை காலகட்டத்துல கூட அந்த புலம்பல் நெருக்கம் எல்லாத்தையும் இழந்த சூழ்நிலை கூட கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறான். நிக்கிறனாலதான் ஆனா ரெட்டிப்பான ஆசீர்வாதம். நம்முடைய வாழ்க்கையிலும் சோதனைகள் உண்டு. நம்முடைய வாழ்க்கையில ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்களுக்கு, காலேஜ் படிக்கிற எக்ஸாம் உண்டு. அந்த எக்ஸாமுக்கு அப்புறம் ஒரு உயர்வு உண்டு. அது இல்லையா? ஆகவே நம்ம நெருக்கத்துல கூட பாடலுக்கு மத்தியில கூட கர்த்தரை துதிக்க அழைக்கப்பட்டிருக்கோம். அது இல்லையா? ஆண்டவருடைய கண்களை மூடி அதோட சமூகத்தில் ஆண்டவரே இந்த நாட்களில் கொடுத்திருக்கிற நல்ல வசனத்துக்காக இந்த விடுதலை நாளா இருக்கிற இந்த சுதந்திர தினத்தில் ஆண்டவரே ஆலையிலூயா எங்களை விடுவித்த தேவன், நாங்கள் மற்றவர்களை விடுவிக்கிறாங்க இல்ல இந்த சமூகத்தை அர்ப்பணிக்கிறோம். எல்லாரும் சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோடு இருக்கும்போது மாத்திரமல்ல, பாடுகள் கூட்டத்துக்கு மத்தியில கூட உங்களுக்கு துணிவுள்ள பிள்ளைகளாக, உங்களை துணிக்கிற பிள்ளைகளாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். வந்திருக்க ஒவ்வொருவரையும் ஆசிரியர் நல்லவரும் தெய்வீக வல்லமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும். அந்தவரே உங்க பிள்ளைகளும் ரத்த கொண்டைகளும் மறைக்கணும். வீடுகளில் சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி உண்டாகட்டும். கைது வேலையில ஆசுவாத நன்மை உண்டாகட்டும். எங்களை நீங்க இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிற நோக்கம் உண்டாகவே பயந்து யூதர்களுக்கு பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிற அந்த சீடர்களை தேடி நீங்க போனீங்க. உங்களுக்கு சமாதானம் வழி சொன்னீங்க. அவர்களை அழைத்து பெத்தானியா வரை கொண்டு சென்று அவர்களை 2 கரங்களையும் உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்துக் கொண்டே பரலோகராஜ்யம் சொன்னீங்க. நான் எப்படி போறேன்னு அப்படியே திருப்பி வருவேன். அதுக்கு முன்பாக உங்களுக்கு தேர்ந்தவாளனாக பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அனுப்பி வைப்பேன். அவர் வந்து உங்களுக்கு சகல சத்துக்களை வழி நடத்துவார். நீங்க நாமத்தினால காத்திருங்க. காத்திருந்தார்கள், புது பலனை பெற்றுக் கொண்டார்கள், உன்னத தூய ஆவியானவர் பெற்றுக் கொண்டார்கள். அவங்க பலனடைந்து எந்த இடத்துலாம் வைக்கப்பட்டார்கள், எந்த இடத்துலாம் பயந்து ஒடுக்கி போயிருந்தார்களோ அந்த இடத்துலாம் வைராக்கியத்தோடு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். நிழல் கொடுத்து வியாதியஸ்த சுகமானாங்க. இவனும் பைத்தியக்காரங்களும் படிப்பு இல்லாதவன், இவனுக்கு எங்கிருந்து உள்ள தைரியம் வந்துச்சு என்று சொல்லி ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். சகோதரி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சொல்லி 3000 பேர் 4000 பேர் ஞானஸ்தானம் பெறுகிறார். அப்படிப்பட்ட தேவன் தூய ஆவியானவர் நம்ம நிரப்பும் போது நமக்கு இருந்து காணப்படுகிற தெய்வ மகிமையும் பயங்கரமா இருக்கும். ஆகவே நாம் ஆண்டோட சமூகத்தில் காத்திருக்கோம், தாகத்தோடு காத்திருக்கோம். ஆண்டவர் நிரப்பு காண்டவர், என்னை மகிமையில் நிரப்பு காண்டவர், என்னையும் கூட உங்களுக்கு சாட்சியாக நிறுத்தி காண்டவர். இந்த கரங்களை என்னை ஒப்புக் கொடுக்கிறாங்க. ஆலையிலூயா தடைகளை உடைத்து
ஆண்டவரே ஒருத்தருக்கும் பயனில்லாத பிரயோஜனம் இல்லாத ஒரு பாத்திரமா நான் இருந்தா கூட மறுபடியும் என்னை உடைத்து உருமாற்றி ஆண்டவரே என்னை தேவையில்லாத காரியங்களை எடுத்து போட்டு ஆண்டவரே உங்க அபிஷேகத்தை ஊற்றி ஆண்டவரே புதிதான ஒரு பாண்டமாக வணைந்து என்னை நிரம்பி ஒழுகிற பாண்டமாக அநேகருக்கு ஒரு ஆஸ்வதிக்கப்பட்ட நன்மை கொடுக்கிற ஒரு பிள்ளையாக என்னை ஆஸ்வதிங்க என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தை கொண்டாடுவோமா? இயேசுங்கிற நாமத்தை கேட்போமா? இயேசுப்பா எங்களை இறங்க ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்க படிப்புடைய நாமத்துக்கு மகிமை செயல்படுத்தும். எனக்கு கொடுத்துருக்க நல்ல தாளந்துகள் அந்த நல்ல ஸ்ட்ரென்த் எல்லாமே உங்க நாமத்துக்கு மகிமை சேர்க்கட்டாண்டவர். எனக்கு கொடுத்துருக்கிற குடும்பம் பிள்ளைகளோடு கூட நானும் இந்த வீட்டாரோட கத்தரையே சேவிப்போம் என்று ஆண்டவருக்கு மகிமையில சாட்சியாங்க. ஆண்டவருக்கு மகிமை செலுத்த முடியாது. என்னால ஒப்பு கொடுப்போமா? அந்த உடைய காலத்துல ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுவோம். படிக்கிற பிள்ளைகள், காலேஜ் போற பிள்ளைங்க, ஆண்டவரே என்னையும் கூட எனக்கு பயன்படுத்துங்க. ஆண்டவரே நான் உங்களுக்காக பெரிய காரியங்களை சாதிக்கணும்னு ஆசைப்படுறேன். வேலை கேரியர் சம்பாத்தியத்தை காட்டிலும் உமக்காக நான் இதான் ஒரு பாட்டு முக்கியமான பாட்டு பண்ணணும். ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்கன்னு சொல்லுவோமா? எங்க வீட்டுல நான் சாட்சியா இருக்கணும், எங்க ஊர்ல சாட்சியா இருக்கணும். ஆண்டவரே எங்களுடைய எண்ணத்துல பந்துக்கள் எல்லாத்துக்கும் மத்தியில சாட்சியா இருக்கணும். இந்த நாமத்தை நான் சாட்சியா மகிமைப்படுத்தணும். ஆண்டவரே ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே என்னுடைய குறைகள்லாம் நீங்க உங்களுடைய நாவ கருத்து தருகிறோம், என்னுடைய கண்களை உடைய கருத்து தருகிறோம், என்னுடைய இருதயங்களை உடைய கர்த்தருடைய சமூகத்தை தருகிறோம். மாட்டேன் கை கால்களை உடைய கருத்து தருகிறோம். உங்களுக்கு சுத்தமான காரியங்களை செய்வதாக உங்களுடைய சுத்தவழி நடத்துவீராக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீ மகிமையை அரங்கட்ட மாட்டோம். இந்த வீட்டில் அப்பத்தை தண்ணீரை ஆஸ்வதிங்க, வியாதியை விட்டு நீக்குங்க. அல்லேலூயா. ஊருக்கு பிரயாணப்பட்டு சென்றிருக்கிற பிள்ளைகள், தாய் தத்துவம் ஒவ்வொரு நினைக்கிறோம் மாட்டோம். இயேசுவின் நாமத்தினுடைய பாதுகாப்பு நடக்கும். சகோதர சகோதரிகள் ஒவ்வொரு ஆஸ்வதிங்க ஆண்டவரே. என்ன சின்ன பந்துக்கள் எல்லாம் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாங்க. அதுல ஒரு நீதிமன்றத்தை விட அந்த முழு பட்டணம் ஆஸ்வதிக்கப்பட்டு சொல்லியிருக்கீங்க. ஆண்டவரே ஆபிரகாமின் நினைவு கூர்ந்து யோத்துவோட குடும்பத்தை காப்பாற்ற போனேன். எங்களை நீ நினைவு கூர்ந்து எங்களுக்கு என்ன சின்ன பந்துக்கள் எல்லாரும் ஆஸ்வதிக்கிறாங்க. ஊழியர்களை நினைக்கிறோம். ஆண்டவரே ஊழியர் செய்கிற பிள்ளைகளை நீ ரத்த கோட்டைகளை மறைத்து பயன்படுத்துகிறாங்க. தேவையை சந்திப்புமே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல அந்த சபை மக்கள் விசுவாசிகள் ஒவ்வொருவருடைய கருத்து தெரிவிக்க மாட்டாங்க. பிள்ளை சபைகள் ஒவ்வொரு ஆசிரியங்க கருத்து நாம் மகிமைப்பட முடியாத இந்த கருத்தை கொடுக்கிறோம். எல்லா தடைகளை உடைத்து விருதியோடு உண்மை ஆராதிக்க இந்த நாளை குடும்பத்துக்கு தயவுக்காக நன்றி செலுத்திக்க மாட்டோம். இதுக்கான மகிமையெல்லாம் செலுத்துறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்க நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல பலன்களாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இப்பொழுது எப்பொழுதும் சதாகாலம் நம் அனைவரும் இருப்பதாக.